கோவையில் ராணுவ தளவாட உற்பத்தி துறை சார்ந்த கான்க்ளேவ் நவம்பர் 13ஆம் தேதி துவங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ள இதில் ராணுவ பாதுகாப்புத்துறை உற்பத்தி சார்ந்த திட்டங்கள், ஸ்ரீஜன் போர்ட்டல், ராணுவத்திற்கு தேவையான தளவாட உற்பத்தி செய்வதற்கான பதிவு, அதற்கு தேவையான தரம் ஆகியவற்றை குறித்த அனைத்து தகவல்களும் காட்சிப்படுத்தியுள்ளதாக கான்க்ளேவ் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை கொடிஷியா அரங்கில் இந்திய ராணுவ தளவாட உற்பத்தியில் உள்ள தொழில் வாய்ப்புகளை தொழில்துறையினர் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் நவம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதி ராணுவ தளவாட உற்பத்தி துறை தொடர்பான கான்க்ளேவ் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கொடிஷியா அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கொடிஷியா தலைவர் கார்த்திகேயன், செயலாளர் யுவராஜ் மற்றும் சிடிஐஐசி இயக்குனர் பொன்ராம் மற்றும் சிஇஓ வினோத்குமார் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். ராணுவ உற்பத்தி துறையின் தனியார் நிறுவனங்கள் தங்களின் பங்களிப்பு மற்றும் நேரடியாக துறை சார்ந்த தொடர்பு கொண்டு வளர்ச்சி பெறுவதையும் நோக்கமாக கொண்டு இந்த நிகழ்வு நடைபெறுவதாக தெரிவித்தனர். இந்திய அரசின் பாதுகாப்பு துறையின் ஆதரவுடன் தர உறுதிப்பாட்டுக்கான இயக்ககம் இணைந்து நடத்தும் இந்த கான்க்ளேவ் ராணுவ உற்பத்தி தொடர்பாக குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கூடி ராணுவ உற்பத்திக்கான கொள்கைகள், சுயசார்பு தன்மை, உற்பத்தி பொருட்கள் வாங்குவது மற்றும் அவற்றின் தரம் ஆகியன குறித்து விவாதிப்பதற்கு, மேலும் இந்திய அரசின் ராணுவத்துறைக்கான உற்பத்தியில் ஆத்ம நிர்பார் என்னும் சுயசார்பு பெறும் நோக்கத்தையும், இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும், தொழிற்சாலைகளை தயார்படுத்தும் நோக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு வல்லுநர்களின் உரைகள் மற்றும் தொழில்துறை சார்ந்தோர் பங்கேற்புடன் நடைபெறும் விவாதங்கள் என 2 நாட்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக கூறினார். இந்த கான்க்ளேவ் கண்காட்சியில் தென்னிந்திய அளவில் இருந்து சிறு குறு தொழில் துறையினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொள்ள உள்ளதாக கூறினார். டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஆர்கனைசேஷன்ல பீஸ் அவைலபிள் 2 பேங்கோட டைப் பண்ணிருக்கோம், சிட்டி அண்ட் யூனியன் பேங்க். அவங்கள வந்து பிரசன்ட் ஜெம் போர்ட்டல், ஃபியூச்சரிஸ்டிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் ட்ரூப்ஸ், இது எல்லாமே இருக்கு. கொடிஷியா வந்து ஒரு 5 வருஷமா நம்ம டிஃபென்ஸ்ல சிடிஐஸ்னு ஒரு தனியா செக்ஷன் 8 கம்பெனி ஃபார்ம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி மெம்பர்ஸை சென்சிடைஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட்லயும் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஈவெண்ட் நிறைய. குவாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டிஃபென்ஸ். உங்களுக்கு தெரியும், நீங்க வார்ஃபீல்ட்ல குவாலிட்டி கான்சியஸ் வரதுக்கு அவங்க வந்து சென்சிடைஸ் பண்றாங்க. எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இம்போர்ட் வந்து நிறைய நம்மகிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்டுக்கு இம்போர்ட் இஸ் சேலஞ்ச் ஆக்சுவலா. அப்போ அதை எப்படி இண்டிஜினைஸ் பண்றதுக்கான டாக் ஆன் இண்டிஜினைசேஷன், procurement and sustenance defense equipment, அது நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதுக்கான ஒரு டிஸ்கஷன் வச்சிருக்கோம். அப்புறம் மெம்பர்ஸ் ஜெம் போர்ட்டல்ல அங்கே வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே ஸ்பாட்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஏற்பாடு வந்து டிஜிகே வந்து பண்ண போறாங்க. நாங்க வந்து ஒரு டிஜி ஆபீசர் வரைக்கும் ஜாயினிங். பிஎம்எல் வந்து நிறைய பாரத் எக்ஸ்போர்ட்ஸ் பாலக்காடுல ஒரு யூனிட் வச்சிருக்காங்க. மெயின்லி ஃபார் ஏரோஸ்பேஸ் சப்ளைஸ் எல்லாத்துக்கும் எடுத்துட்டாங்கன்னா ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆல்ரெடி 7 கோடி ரூபாய்க்கு மெக்கானிக்கல் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வச்சிருக்கோம், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் யூனிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எப்படி எல்லாம் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போகணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணணும், கைடன்ஸ் நம்ம செல் இது பண்ணிக்கலாம். மேக் இன் இந்தியா சப்ளை பண்ணுறாங்க. யுனைடெட் மினிஸ்ட்ரி மோர் தென் 100 கம்பெனிஸ் ஃப்ரம் கான்பூர் ஆர் கான்பூர். இப்போ என்ன ப்ராப்ளம்னாங்க, மெம்பர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டிஃபென்ஸ் இல்லாமல் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து டைவர்ட் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% ஆஃப் த பிசினஸ் வந்து டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு கான்சென்ட்ரேட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா ப்ராடக்ட்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 40 பேர் இருக்கிறது வந்து இப்போ 2-3 இயர்ஸா எமர்ஜென்சி